ஹாய் ஹலோ ஐம் டாக்டர் நாராயணசாமி. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கவுட்டுக்கான சிம்டத்தை பற்றியும் கவுட்டுக்கான ஸ்டேஜஸை பார்க்கலாம். ஜாயின்ட் பெயின் இருக்கும். காலையில் எழுந்த உடனே நைட்டு தூங்கும் போது வந்து கிரேட்டர் டோவில் கட்டவேரில் வந்து சிவியராக ஜாயின்ட் பெயின் இருக்கும். அது வந்து ஸ்வெல்லிங் அண்டு ரெட்னஸ் இருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த கட்டைவிரலில் வந்து ரொம்ப வீக்கமாகவும் ரெட்னஸாகவும் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டு பகுதியில் மூட்டுள்ள பகுதிகளில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மார்னிங்கோ இல்லை நைட்டோ வந்து அந்த கட்டைவிரல் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து சிலருக்கு வந்து பெயின் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், வீக்கமாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவரு ஃபெட்டிக்கு வந்து இருக்கும். கவுட்டுக்கான 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 4 ஸ்டேஜஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து என்னென்னா ஏசிம்டமேட்டிக் ஹைப்பர் யூரிமியான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி அந்த ஜாயிண்டில் வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும். ஆனால் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ வந்து நம்ம இயர்லியே டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வித் மெடிடேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா அக்யூட் கவுட்டுன்னு. இது வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் பெயின். 5 to 10 days வந்து இதை சரி பண்ணுறதுக்கு 5 to 10 days ஆகும். ஆனால் இது வந்து ரெக்கர் ஆகும். இந்த அக்யூட் ஸ்டேஜ் ரொம்ப சிவியராக அந்த ஜாயின்ட் பெயின், ஆங்கிள், விஸ்ட்டு இந்த ஜாயிண்டெல்லாம் வந்து சிவியர் பெயின் இருக்கும். அதான் வந்து அக்யூட் கவுட் அப்படின்ட்டு சொல்லுவோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்யூட் அட்டாக் வந்துட்ட பிறகு மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா குறையும். சில பேர் மெடிசன் எடுக்காத விட்டுறதுனால இந்த கவுட்டானது வந்து என்ன ஆகுன்னா சிம்டம்ஸ் இல்லாத இருக்கும். சடனாக வந்து சிவியராக அக்யூட் பெயின் வரும். அப்போ வந்து இந்த பெயின் வந்தது அப்படின்னா மறுபடியும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் மெடிடேஷன். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து என்னென்னா கிரானிக் டாஃபோசிசியஸ் கவுட்டுன்னு சொல்லுவோம். நீண்ட நாள் கவுட்டு அப்படி. இது நம்ம நீண்ட நாள் இருக்கிறதுனால இந்த கவுட்டுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில் அந்த இது வந்து கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகி ஜாயிண்டே வந்து டேமேஜ் ஆகும். இதனால் வந்து என்னென்னா ஒயிட் லம்ஸ் வந்து ஜாயிண்ட்டுக்கு இடையில் இருப்பாங்க. கவுட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், அண்டு வந்து ரெட் மீட்டு அண்டு சீ ஃபுட்ஸு, சுகரி ஃபுட்ஸு அண்டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட், நல்லா தண்ணி குடிங்க. காலையிலேருந்து ஒரு 3 to 4 liters per day வந்து நல்லா வாட்டர் குடிங்க. இந்த வீடியோவில் கவுட்டுக்கான சிம்டம் அதோட ஸ்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, வீட்டில் எப்படி டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறது, என்ன டெஸ்ட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.